இருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இவ்வளவு நாட்களாக பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். அதேபோல் கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிலும் அனுசரணையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக தாங்க இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3இல் கேது உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையில சஞ்சரிக்கிறார் என்றாலும் கூட பஞ்சமாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதை கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகள் எதிலும் இப்போது செய்யாமல் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. அப்படியே புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்வது நல்லதுங்க. பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் கூட தேவையில்லாமல் பெரிய பிரச்சனைகளை இழுத்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. குறிப்பா இப்போது உங்களுக்கு அஷ்டம சனி மற்றும் குரு வக்ரம் இவைகள் எல்லாம் பலவிதமான சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால எதிலும் முன்னெச்சரிக்கையும் சுமூகமான அணுகுமுறையும் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. நிதானம் இருந்தால் போதுங்க, எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்குங்க. அதனால் புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசினருக்கும் கூட இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. காரணம் உங்களுக்கு தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றே சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்த சனி வக்ர நிவர்த்தியாகி வலு அடைகிறதுங்க. எனவே எதையும் திட்டமிட்டு செய்யலாது. அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் கூட அவற்றிலும் கூட ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் கூட ஏற்படலாங்க. திடீரென விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வருங்க. நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடும் சூழல் உருவாகுங்க. இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரத்திலும் வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாங்க. நீங்கள் நினைத்த பொருள் கிடைக்காமல் போகலாங்க. நீண்ட நாளைக்கு முன் தோன்றி மறைந்த நோய் மீண்டும் தலை தூக்கலாங்க. உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தன் வசம் வைத்திருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வீண்பலி வரும் வாய்ப்புகள் அதிகங்க. அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குங்க. எதிரிகளுடைய தொல்லைகளால் மனக்கவலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்களை மேற்கொள்வதே நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. அதே நேரம்
மேலும் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் இருக்குதுங்க. இந்த செவ்வாய் பார்வை இருப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. உடல் நலத்தில் திடீரென சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுங்க. கடன் சுமை அதிகரிக்குங்க. அதே போல கடமையில் தோய்வும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்திலும் தொழிலாக இருந்தாலும் மனம் அதில் ஒரு நிலைப்படாதுங்க. அடிக்கடி தடுமாற்றம், தட்டித்த சிந்தனை உருவாகுங்க. வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு இருமடங்காக வந்து சேரக்கூடிய ஒரு வாரமா தான் அமையிருக்குது. மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் நீச்சத்தில் தாங்க இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் என்பது நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. இதனால் தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தத்தளிப்பீங்க. பிள்ளைகளால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. இடம் பூமியால் வில்லங்கங்கள் ஏற்படலாம். வாகன பழுதுகளை வாட்டம் உண்டுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. சிலருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாங்க. உத்தியோகத்தில் வீண் பலிகள் ஏற்பட்டு விலகும் நிலை ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் வக்ரமும் பெறுகிறாருங்க. கடகராசியில் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். இதனால் யோகம் செய்யும் கிரகம் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. தொழில் மாற்றம் சிந்தனைகள் அதிகரிக்குங்க. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க. பின்னாளில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் ஒளிமயமான எதிர்காலம் அமைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு ஏட்டில் உள்ள லாபம் எழுத்தில் கிடைப்பது சற்று சிரமமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு பெரிய நஷ்டம் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை உண்டுங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் தான் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு விரயங்கள் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு உணவளியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.